எனக்கு? நீ ஒரு ஆளா நீ எனக்கு? அதிகமா பேசுற, நீ அதிகமா பேசுற. பாட்டு வாயில் கபாலி பேச்சு வந்துச்சு, அப்புறம் பண்றது வேற. நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காப்பேன். பேசுற பேசுற என்ன ரொம்ப ஓவரா போற. கபாலி ஏன் புருஷன் ஒரு கையில உங்க புள்ளைய பாக்குற இல்லவனா மூட்ட அப்படியே இருக்கு. நான் சொல்றது கேளு. அவ என்னவோ பேசுது, அவ என்ன வேணா பேசு. தயவு செய்து சொல்றது கேளு. வருஷா எனக்கு வர சொன்னீங்க. வந்தியா? வா ஓகே. சொல்லுங்க. என்ன பேசணும்? பண்றதெல்லாம் சரியா? என்னது பள்ளிக்கூட பண்றதெல்லாம் சரியா? மனசாட்சி சொல்லு. என்ன பண்ண உங்களுக்கு தெரியாதா? நீ என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாதா? தெரியாது. உங்க அண்ணா என்ன பண்ணான்னு தெரியாது. எனக்கு எல்லாமே தெரியும். கபாலி எல்லாமே எனக்கு தெளிவா சொல்லியிருக்கா. இதுக்கு மேல நீங்க யாரானா கபாலிக்கு ஏதான தொந்தரவு கொடுத்தேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆமா, எல்லாத்தையும் சொல்லிட்டேன். கிளம்ப வேண்டியதுன்னு. அது எப்படி கிளம்பல? நீ இவ்வளவு பண்ணுவேன், நான் சும்மா இருக்கணுமா? கபாலி காண்டி என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓ, நீ என்ன வேணா பண்றியா? எப்படி உங்க புருஷன் எப்படி தாலி கட்டினதா? காட்டுறீ தாலி. நீனா ஒரு ஆளாடி எனக்கு. நீ ஒரு ஆளா எனக்கு? நீ ஒரு ஆளா நீ எனக்கு? என்ன உன் சைஸுக்கு நீ பேசுற பேச்சியா இது? என்ன பேசுற? என்ன நீ அதிகமா பேசுற, அதிகமா பேசுற, நீ அதிகமா பேசுற. என்ன இதுக்கு நீ இத்தனை பேசுற? அப்படி நான் எப்படி பேசணும்? கபாலி மட்டும் இன்னி நீ யோசிச்சா பல்லு கொட்டி வச்சிருவேன் புள்ள. என்னப்பா இன்னொரு வாட்டி வாயில் கபாலி பேச்சு வந்துச்சு, அப்புறம் பண்றது வேற. நான் சொல்ல மாட்டேன், செஞ்சு காப்பேன். கபாலி எனக்கு என்ன வேணா பண்ணிக்க. அப்படியா? பாத்துக்கலாமா? அப்படியே வச்சுக்க. நான் எதுக்கு வச்சுக்கணும்? நான் கட்டிக்கிறேன். நான் எதுக்கு வச்சுக்கணும்? நீ வேணா வச்சுக்கோ. அது புருஷன் இல்ல, புருஷன் என் புருஷன் தான். அது புரிஞ்சுச்சா? விட்டா வந்துட்டான் ஆட்டிக்கிட்டு என் புருஷன். இன்னும் அவ பேரு உன் வாயில வரக்கூடாது, அவ்வளவுதான். 5 நிமிஷம் போட்டு தள்ளுவியா? பேசுற என்ன ரொம்ப ஓவரா போற. கபாலி ஏன் புருஷன் ஒரு கையில உங்க புள்ளைய பாக்குற இல்லவனா மூட்ட அப்படியே இருக்கு. என்ன ஓவரா பண்ற? கை ஓங்கலன்னு நினைக்கிறேன். நான் போகுதான்னு சொன்னேன். நீ தள்ளி உங்களை நான் போதான் சொன்ன ஊருக்கு. நீ யாரு கிட்ட வந்த? நான் சொல்றது கேளு. அவ என்னவோ பேசுது, அவ என்ன வேணா பேசு. தயவு செய்து சொல்றது கேளு. வருஷா புரிஞ்சுங்க. உன்னை ஊருக்கு தானே போக சொன்னேன். யாரு கட்டி உள்ள வந்து இல்ல புரியுதா? ஆனா இது குடும்ப பிரச்சனை. யாரை நீ வேற போட்டு இது பண்ற? இங்க பாரு, நான் ஊருக்கு போக சொன்னா புரியுதா? நான் சொல்லி வருஷா நான் சொல்றத கேளு. இங்க வா, இங்க பாரு. இதுக்கப்புறம் இவ்வளவு திட்டவோ போவதுக்கோ திட்டவோ போவோ உனக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் கிடையாது. புரியுதா? பாரு, என்ன பார்த்து என் கண்ணை பார்த்து பேசு. என் கண்ணை பார்த்து பேசு. புரியுதா? இவளை நான் வச்சுக்கிறேன். இங்க பாரு, நான் சொன்னா நான் ஊருக்கு அனுப்பிச்சு விடுறேன். புரியுதா? அனுப்பிச்சு விடுறேன். சும்மா நீ தேவையில்லாத சண்டை போடுற. புரியுதா? இங்க பாரு வருஷா, அவளை அடிக்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது. அவ அடி அடிச்சால நான் ஒரு அடி அடிக்கணும். அவ மட்டும் அடிச்சா போதுமா? அவ என்னால என்ன நம்பி வீட்டுல இருக்கிறா. பாரு, அவ அடிச்சுதான் கூட இருக்கட்டும், நான் மன்னிப்பு கேட்கறேன். புரியுதா? என்ன நம்பி வந்தீங்களா எப்பயுமே நான் பாதுகாப்பேன். உன்னை மட்டும் விட மாட்டேன். நீ கம்பெனி விட்டா அப்புறம் வாய் ஓவரா பேசுவேன். புரியுதா? உன போதானே சொன்ன. இங்கே எதுக்கு வந்தப்ப நான் உன்ட்ட அப்பயே சொல்லியிருக்கேன். நீ தேவையில்லாம அதுக்கெல்லாம் பேசாத போதான்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் எதுக்கு உன்னை யார் இங்கே வர சொன்னா? நான் வீட்டில் தானே விட்டு வந்தேன். யாருக்கிட்ட நீங்கள் வந்தேன்? அந்த பொண்ணு வர சொன்னா நீ வந்துடுவாங்க. அந்த பொண்ணு கூப்பிட்டா நான் அந்த பொண்ணு கேட்குறேன், இந்த பொண்ணு கேட்குறேன். நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் அந்த பொண்ணு கூப்பிடுச்சு, இந்த பொண்ணு கூப்பிடுச்சு. நான் வர சொல்லல. நான் அந்த பொண்ணு கூட பார்த்தியா நான் விட்டு கொடுத்து பேசுனா எதுக்கு நான் உன் பக்கம் பேசுறேன்? எதுக்கு நான் உனக்கு இறங்கி போயிட்டு இருக்கேன்? அந்த பொண்ணு வர சொல்லி யாராவது வர சொன்னா சொல்றேன். தயவு செய்து தேவையில்லாம பிரச்சனை உருவாக்குற. ஏற்கனவே வீட்டு அக்கம் மக்களாம் மானத்தை வாங்கிட்டேன். அப்புறம் திருப்பி வெளியே வந்துமா பப்புளிக்கலியுமா? அதான் எனக்கு கேட்காம வராதுன்ற. அந்த பொண்ணு எதுக்கு என்ன கேட்காம வந்த? நீ யாரு கிட்ட வந்த? நீங்க நான் அங்கெல்லாம் கேட்க முடியாது. நான் ஒன்னிட்டு தான் கேட்க முடியும். நீங்க வந்து நின்று பப்ளிக்ல சண்டை போட்டு இருக்க. நான் சொல்றத கேளு. நீ என்ன கேட்காம நின்று பப்ளிக்ல சண்டை போடு. யாரு கசிங்க எனக்கு? யாரு? 2 பேர். நீங்க யாரு? அந்த பொண்ணு நீ அடிச்சா நீ ஒன்னு அடிச்சா தெரியல. இல்ல கேட்குறேன். நான் அடிச்சதுக்கு நான் என்ன சொல்றேன்? ஒன்னு அடிச்சதுக்கு அவளை நான் சண்டை போடுறேன்றேன். போதுமா? சும்மா தேவையில்லாத. இங்க பாரு, நான் இன்னைக்கு சொல்றேன். தயவு செய்து நீங்க வா, கிட்ட வா. நீ
நான் சொல்றது நல்லா கேட்டுட்டு போய் பேசு. புரியுதா? நான் ஒரு அளவுக்கு தான் உண்டு இறங்கி வர முடியும். சும்மா இருக்கு இறங்கி வர முடியாது. பாக்குறோம் எங்க வீட்டுல எல்லாம் எப்படி தெரியுமா நினைக்கிறாங்க எல்லாரும் அக்கம் பக்கம். சுத்தமா என் மரியாதை, என் மானம் எல்லாமே போயிருச்சு. ஒண்ணு கூட இல்லை என் கையில, தெரியுமா? அதுக்கிட்ட சரி சொல்லி புரிய வைக்கலான்னு பார்த்தா அதுக்கு மேல அதிகம் ஆப்பு வச்சுட்டேன். சொல்லு. அதான் ஆப்பு வச்சுட்டு இப்போ எனக்கு தெரியாம வந்து எல்லாத்தையும் என்னென்ன சொன்னியா இல்லை தானே அள்ளி போட்டே தெரியல, யாருக்கு தெரியும்? அத்தா தயவு செய்து சொல்றேன், எங்க பேரு அது ஏதோ பொழைக்கு வந்த பிள்ளை. புரியுதா? நான் சொல்றது கேளு. அது ஏதோ என்னை பார்க்க வந்துச்சு, அதோட நிப்பாட்டிக்கு. மற்றபடி என்ன செஞ்ச மாதிரி சித்திரவாத கொடுமை உன் அண்ணனை வச்சு அவளுக்கு எவ்வளோ பழி வாங்கிறாத. புரியுதா? அது நல்லபடியா இருக்கட்டும். புரியுதா? அதை விட்டுரு.